Hi everyone, welcome to SR Academy. சதவீதம் பற்றிய வாழ்வியல் கணக்குகள் இந்த தலைப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். சார் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3ல் எக்ஸசைஸ் 2.3 இந்த கணக்குகள்லாம் இருக்குது. இந்த கணக்குகளை நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் தனி வட்டி, கூட்டு வட்டி, லாபம், நஷ்டம், தள்ளுபடி உள்ளிட்ட கணக்குகள் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். இது எல்லாத்துக்குமே பேஸ் சதவீதம். இது டிஎன்டிஇடி தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயிற்சி 2.3. கொஷின் நம்பர் 1. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. மொத்தமாக 70 பத்திரிகை இருக்குது. அதில் நகைச்சுவை பத்திரிகைகள் 14. இப்போ நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒன்றுத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்தை கீழே போடுங்க, கேட்குறத மேலே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இதுதான் சதவீதம். ஓகேங்களா? இப்போ நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் அப்படின்னா எதை கேட்குறாங்க? நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கேட்டால் நகைச்சுவை பத்திரிகைகளின் எண்ணிக்கையை மேலே போடுங்க, மொத்தத்தை கீழே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இப்படி போட்டாலே எல்லா கணக்குமே போட்டுடலாம். நகைச்சுவை பத்திரிகைகள் 14, மொத்த பத்திரிகைகள் 70, அதை 100ஆல் பெருக்கணும். ஸோ 0வும் கேன்சல் ஆகிடுது. 1 7 2 14, 2 10ஆல் பெருக்கினா 20%. இதுதான் ஆன்சர். நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் 20. ரெண்டாவது கேள்வி பார்க்கலாமா? ரெண்டாவது கேள்வி, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது. அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? அவ்வளோதான். டேங்கோட கெப்பாசிட்டி 50 லிட்டர் இருக்குங்க. அதில் 30% ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு. ஆனால் நான் முழுசாக ரொப்பணும்னு சொல்லலை. 50% தண்ணீர் ரொப்பனா போதும் அப்படின்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் அதில் ஊற்றணும்? கெப்பாசிட்டி 50 லிட்டர், நிரம்பியது அந்த 50 லிட்டரில் 30%. இப்போ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சென்டென்ஸை வச்சு நான் கணக்கு எப்படி மாத்துறேன்னு பாருங்க. 50 அப்படியே போடுங்க, இல்லுக்கு பதிலாக பெருக்கலை போடுங்க, 30ஐயும் அப்படியே போடுங்க, சதவீதத்துக்கு பதிலாக பை 100 போடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சதவீதம் என்பது 100ஐ பகுதியாக கொண்ட பின்னம். அப்போ நாம் சதவீதம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பை 100ன்னு போடலாம். அதே போல் பை 100 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நாம் சதவீதம் அப்படின்னு போடலாம். இப்போ இதுதான். இப்போ முடிஞ்சிச்சு பாருங்கள். இதை பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 0 கேன்சல் ஆகிவிட்டது. 15 லிட்டர். இப்போ நிரம்பு 15 லிட்டரு. ஆனால் கேட்குற கேள்வியே 50% நிரம்பணுமா? அதாவது 50ல் 50% முதல்ல கண்டுபிடிப்போம். 50% which is equal to 50 இல்லுக்கு பதிலாக பெருக்கல் 50 அப்படியே போடுவோம், பை 100 போடுவோம் சதவீதத்தை தூக்கிட்டு. இப்போ 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 25 லிட்ரு. மொத்தமாக நிரம்ப வேண்டியது 25 லிட்ரு, ஏற்கனவே இருக்கிறது 15 லிட்ரு. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் 10 லிட்டர். ஸோ மேற்கொண்டு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்? 10 லிட்டர் ஊற்றணும். அதான் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் அதில் குறிக்கப்பட்ட விலை என்ன? இப்போ கவனிங்க, குறிக்கப்பட்ட விலை ஏதோ ஒன்று இருக்குது. அதாவது ஒரு செப்பலில் ஏதோ ஒரு ரேட்டு குறிச்சிருக்காங்க. அதில் 25% தள்ளுபடி போக 1000 ரூபாய் மீதி அவர் கொடுத்தாரு அப்படின்னா குறிக்கப்பட்ட விலை அந்த செப்பல்ல என்ன ரேட்டு குறிச்சிருந்தாங்க அப்படின்றது கேள்வி.
குறிக்கப்பட்ட விலையை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த விலை எக்ஸில் இருந்து அவருக்கு 25% தள்ளுபடி கிடைக்கிறது. அதாவது எக்ஸில் 25%. ஸோ இந்த தள்ளுபடியை நாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அவர் கொடுத்த விலை ரூபாய் 1000 வந்துடும். ஸோ இது ஒரு ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கிங்க. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு வாங்கிய விலை. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இப்போ இதை நாம் சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஒரு 25 25 4 25 100. இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறோம். 4x மைனஸ் எக்ஸ் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ 3x பை 4 இஸ் ஈக்குவல் டு 1000. நாம் எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 4 பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 1333 ரூபாய் 33 பைசா. ஸோ இதுதான் ஆன்சர். நாம் இதை சாதாரணமாக யோசித்தோம்னா 1250ன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த மெத்தடு தான் கரெக்ட். 4வது கேள்வி. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் எல்ஐசி ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை கமிஷன் எவ்வளவு? அவர் 4800 வசூலித்தார், அதில் அவருக்கு கமிஷன் எவ்வளவு? 4800 நாம் 5% கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இந்த இல் கணக்கு பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 4800 அப்படியே போடுங்க, இல்லுக்கு பெருக்கல் போடுங்க, 5/100 அப்படின்னு போடணும். சதவீதத்தை தூக்கிட்டு பை 100 போடலாம். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 48ஐ 5ஆல் பெருக்கினால் நமக்கு ரூபாய் 240 அவருக்கு கமிஷனாக கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நாம் டிஎன்டிஇடி சார்பாக போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை டிஎன்டிஇடி சார்பாக போடப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரிசையாக வரும். இந்த பயிற்சியில் போக போக கணக்குகள் டஃப் ஆகும். குறிப்பாக 8, 9, 10 கணக்குகள்லாம் டஃப் ஆகும். அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கினா தான் எக்ஸாமில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த டெஸ்ட்டு அணுக முடியும். 6வது கேள்வி பார்க்கலாமா? 5வது கேள்வி. ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வற்றாதவை எனில் வற்றாத பூக்களின் சதவீதம் காண்க. அதே மாதிரி கணக்கு தான். 40 மொத்தத்தை கீழே போடுங்க, கேட்கறத மேலே போடுங்க. மொத்தம் 40 பூ இருக்குது, அதில் வற்றாத பூக்கள் கேட்குறாங்க. வற்றாத பூக்கள் 30, அதை மேலே போடுங்க. 100ஆல் பெருக்கி போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. 1 நாள் 4, 25 நாள் 100, 3 25ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் 75%. 6வது கேள்வி. இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகள் இருக்கு. 15 மணிகள் பழுப்பு நிறம் கொண்டவை. கேட்குற கேள்வி பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க. என்ன சொல்லி கொடுத்தேன்? மொத்தத்தை கீழே போடுங்க 50. பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ பழுப்பு நிற மணிகள் 15, அதை மேலே போடுங்க. 100ஆல் பெருக்கி போடுங்க, ஆன்சர் வந்துடும். 2 தடவை அடிச்சிடலாம். 15 2 30%.
எங்ககிட்ட டிஎன் டெட் பேப்பர் 1க்கு இதுக்கு முன்னாடி நடந்த 5 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் டிஎன் டெட் பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் இருக்குது. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். இது மட்டும்தான் இருக்கா சார்னா, எங்ககிட்ட சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட 1 மார்க் மெட்டீரியல் இருக்கு. இதுவும் பிடிஎஃபாக இருக்கு. இதுலயே ஆன்சர்ஸும் இருக்கு. ஸோ எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 7வது கேள்வி, ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? கேள்வி பாருங்க. இங்கிலீஷ் படித்தா மொத்தம் 25 மார்க்குக்கு தான் வச்சாங்களாம். ஆனால் அறிவியல் படித்தா 30 மார்க்குக்கு தான் வச்சாங்களாம். 40 மார்க்குக்கு வச்சாங்களாம். கணக்கு பாடத்தை மட்டும் 80 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. வழக்கமாகவே கணக்கு டஃப்பு. இவங்க அதில் அதிகமாக கேள்வியை கேட்டுட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு அது டஃப் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் நாம் பின்னமாக மாற்றிடுறோம் பாருங்கள். மொத்தமாக 25 மார்க்கு, எடுத்தது 20 மார்க்கு. இது என்ன கதைன்னா, ராமு ஆங்கிலத்தில் எடுத்த கதை. அடுத்தது அறிவியலில் 40 மார்க்கு மொத்தமாக, அதில் அவர் எடுத்தது 30 மார்க்கு. அடுத்தது கணக்கில் மொத்தமாக 80, அதில் அவர் எடுத்தது 68. இந்த பின்னத்தெல்லாம் நம்ம சதவீதமாக மாற்றிட்டோம் அப்படின்னா எதில் அதிகமாக மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பது தெரிந்துவிடும். ஆங்கிலத்தில் அவர் எடுத்தது 25க்கு 20, அதை பின்னமாக மாற்றிட்டேன். இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? பின்னத்தை சதவீதமாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆங்கிலத்தில் அவர் 4 25 100, 20 4ஆல் பெருக்குனா 80% மதிப்பெண் பெற்றுள்ளார் ராமு. இங்கிலீஷில் நல்லா படிச்சுக்கிறார். அடுத்தது அறிவியலில் திரும்பி அதே மாதிரி 100ஆல் பெருக்கிறேன். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடுது. 1 நாள் 4, 25 நாள் 100. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 25 75% மதிப்பெண் அறிவியலில் பெற்றிருக்கிறார். அதே போல் கணக்கில் பார்த்தீங்கன்னா 100ஆல் திருப்பியும் பெருக்கிறேன். 0வும் 0வும் கேன்சல் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இதை எதால் அடிக்கலாம் அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாமா? அடிக்கலாம். 2 நாள் 8, அடுத்தது 5 நாள் 60, 14 நாள் 64, 17 நாள் 68. இப்போ இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் அடிச்சிடுறேன். மிச்சம் இருக்கிறது 17 பெருக்கல் 5, 5 17, 85%. ஸோ மூணுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது 85 தான் அதிகம். அதனால் அவர் கணக்கில் தான் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளார். நல்லா கவனிங்க, கேள்வி கேட்டவர் கணக்கு வாதியார். அதனால் அவர் கணக்கில் நல்ல மதிப்பெண் பெறட்டும் அப்படின்னு இது மாதிரி கேள்வியை வடிவமைச்சுக்கிறார். ஸோ கணக்கு வாதியார் இப்படியாவது திருப்தி அடைய வேண்டும். 8வது கேள்வி, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்துட்டார். பாருங்க, 280 மார்க் எடுத்தோம், அவர் ஃபெயிலு. அப்படின்னா அவர் இன்னும் 20 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸு. மொத்த மதிப்பெண்ணில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ இதை நம்ம ஆன்சர் போட போகிறோம். உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லிடுறேன். என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கூல் புக்கு நடத்துகிறேன் இல்லையா, நீங்கள் ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் இருந்தால் அதை கட்டாயம் பக்கத்தில் வச்சுக்கின்னு படிங்க. ஸோ விடைகள் என்ன எழுதுறனோ அதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ மேத்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வீடியோவாக பார்த்துட்டு போகாதீங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பீட்டர் கதைக்கு வருவோம். பீட்டர் இன்னும் 20 மார்க் எடுத்திருந்தால் பாஸ் ஆகிருப்பாரு. அப்படின்னா மொத்த மதிப்பெண் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? பீட்டர் எடுத்த மதிப்பெண் 280. இன்னும் ஒரு 20 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸு. அப்போ 300 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ். அதாவது 300 என்பது 50%, ஓகேங்களா? இப்போ மொத்த மதிப்பெண்ணா 100% தானே.
ஓகே, 100%ன்றது எத்தனை மார்க்? அவ்வளோதாங்க கேள்வி. இப்போ 50 நம்ம 2ஆல் பெருக்குனா 100% ஆகிடும். அப்போ இந்த பக்கம் 2ஆல் பெருக்குனா இந்த பக்கம் 2ஆல் பெருக்குங்க. அப்போ 600 தான் என்னது விடை. மொத்த மதிப்பெண் 600. ரொம்ப ஈஸி தானே. இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.3 நடத்திட்டு இருக்கோன்னா இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்டுக்கொண்டார். கமெண்ட்ல கேட்டார், என்னன்னா சார் சதவீதம் நடத்துங்க சார் புரிய மாறுது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டமாக இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடத்தில் இந்த பயிற்சி கஷ்டமாக இருக்குது சார் அதை போட்டு காட்டுங்க அப்படின்னா அதை எளிமையாக போடுறது எப்படின்றது உங்களுக்கு நான் கற்றுத்தருவேன். கயல் என்பவர் 9வது கணக்கு. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500க்கு 225 மதிப்பெண் பெற்றார். 2ஆம் திருப்புதல் தேர்வில் 500க்கு 265 பெற்றார். அப்போ ஒரு 40 மார்க் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க. ஓகேங்களா, அதிகரிப்பின் சதவீதம். முதல்ல அதிகரித்த தொகை என்னன்னா 265ல் 225 போனால் 40. எவ்வளோ அதிகரிச்சிருக்குது? அதிகரித்த தொகை 40. தவிரங்க அதிகரிப்பு சதவீதம் குறைவு சதவீதம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகரிப்பு சதவீதம் என்று கேட்டால் அதிகரிப்பு தொகையை கண்டுபிடிக்க வேண்டும். குறைவு சதவீதம் அப்படின்னா குறைவு தொகையை கண்டுபிடிக்கணும். விச் ஐ மீன் த டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்படி கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதிகரித்த தொகை வந்துவிடும். இப்போ நாம் அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இது பாருங்கள், அதிகரிப்பு சதவீதம் கேட்டால் அதிகரித்த தொகையை மேலே போடுங்க, மொத்தத்தை கீழே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இப்போ அதிகரித்த தொகை 40 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். மொத்தம் என்பது 500 மார்க்கு. 500 மார்க்கை நம்ம 100ஆல் பெருக்கி போட்டுட்டோம்னா விடை வந்துடும். பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. 5 1 5 5 8 5 40. ஸோ விடை 8% அதிகரித்துள்ளது. அவ்வளோதான். 10வது கேள்வி. இதுதான் இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. நல்லா கவனிங்க. இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடுறது எப்படின்றத நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. அதாவது ஒவ்வொரு செலவையும் சதவீதமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சம்பளம் 18,000. அப்போ கல்விக்கு எத்தனை சதவீதம், சேமிப்புக்கு எத்தனை சதவீதம், பிற செலவினங்களுக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் இந்த 18,000 இந்த கணக்கு போட தேவை கிடையாது. இது எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் இங்கே விகிதம் கொடுத்துட்டாங்க. இந்த விகிதத்தை வச்சே உங்களுக்கு ஈஸியாக சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தமாக எத்தனை? 2 1 3 3 1 6. ஸோ மொத்தமாக 6. மொத்தத்தை கீழே போடுங்க. இப்போ கல்வியின் சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. கல்வி தானே முதல்ல 2 பங்கு. 6ல் 2 பங்கு என்னது? கல்விக்கு செலவிடுறாங்க. இப்போ இதை 100ஆல் பெருக்கி போடுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். 4 2 3 6. இதை அடித்தோம் அப்படின்னா 33.33%. கல்விக்கு 2 பங்கு இருக்குது, அது 33.33%. அடுத்தது 1 பங்கு தாங்குது. எதுக்கு? சேமிப்பு. அப்போ சேமிப்பு இதில் பாதி 33.33ல் பாதி அப்படி எடுத்தோம்னா 2ஆல் வகுத்துட்டோம்னா 16.67%. இப்போ கல்வியும் வந்துவிட்டது, சேமிப்பும் வந்துவிட்டது. இப்போ அடுத்தது பிற செலவினங்கள். பிற செலவினங்களின் சதவீதம் 3. கவனிங்க, 3.
அப்போ இதை நம்ம கணக்காகவும் போடலாம், இல்லை இது ரெண்டுத்தையும் கூட்டி எழுதினாலும் நமக்கு வந்துடும். ஏன்னா இது 2 பங்கு, இது 1 பங்கு, 2 பங்கையும் 3 பங்கையும் 1 பங்கையும் கூட்டினா 3 பங்கு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 50% வரும். சார் இல்லை சார் நீங்கள் வகுத்து காட்டுங்க சார் அப்படின்னா மொத்தத்தை கீழே போடுங்க, பிற செலவினங்கள் 3% மேலே போடுங்க, இதை 100ஆல் பெருக்கி போடுங்க, 1 3 3 2 3 6, அடுத்தது அடிச்சோன்னா 50% வருது. ஸோ கல்விக்கு 33.3, சேமிப்பு 16.67 அண்ட் பிற செலவினங்கள் 50%. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் படித்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.